ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இல்லாமல் நம்ம போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஃப்ரூட் தான். பைரட்டா இல்லை என்னன்னு கேட்குறாங்க. நான் வந்துட்டு பைரட்டை தொட்டு உள்ளே போய்க்கிறேன். ஓகே, பைரட்டை தொடுறாடே. ஓகே, பைரட்டை தொட்டு உள்ளே போயாச்சு. ஓகே கேஸ், நான் வந்துட்டேன். எனக்கு இந்த கேமை பற்றி பேசிக்காக தெரியும். என்ன ப்ரோ நம்ம பின்னாடி சவுண்ட் நாய்ஸாக இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் பாட்டு ஓடுது, அதை கண்டுக்காதீங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்துட்டு இங்கே வந்தோன்னா இந்த நிறையா பேர். ஓகே, இவன்ட்டு தான் கிஸ்ட் எடுத்து போயிட்டு அவனை அடிக்கணும் போல். கிஸ்ட்டு ஓகே, பேண்டி 0 லெவல் கன்ஃபார்ம். ஓகே கைஸ், நம்ம போய்ட்டு அவங்கள அடிப்போம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பாட்டு ரொம்ப ஓடிக்கிட்டு இருக்கு. கோயிலேருந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை யாரும் கண்டுக்காதீங்க மக்களே, அது அப்படி தான் அடிக்கடி. ஓகே, ஒருத்தனை அடித்தாச்சு, இன்னொருத்தனையும் அடித்து விட்டாச்சு கேஸ். போடு 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 பாரு, தலையில் அடிக்க வேண்டியதான் கேஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு பாருங்கப்பா. பண்ணி விட்டு பாருங்கள். நான் ஷார்ட்ஸ் போட்டேன், அதுக்கு வியூஸு பார்த்தேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். இதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 6 மணி ஆகுது. நான் ஒரு 8 மணி 7 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவேன். ஓகே, அப்போயும் வேறு 6 வியூஸு. என்னடா டே, வெறும் 6 வியூஸ் தான்டா போயிருக்கு. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் லைக் போட்டு அந்த வியூஸ் எல்லாம் பார்த்துருவாங்க. ஓகே, நம்ம அப்படியே ஒன்று அடிக்கலாம். ஓகே, எனக்கு வந்து லெவல் வேறு எழுதிருக்கு. 2வது லெவல் போயிட்டேன் நான். போட்டு ஓகே, லெவல் ஏறிடுச்சு 4 5. ஓகே, 5வது லெவல் வரையும் போயிட்டாச்சு. இதே மாதிரி போட்டு அடிக்க வேண்டியதான். போங்க, என்ன பண்ணுறது. சரி, நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை பேக்கில். சரி, இப்போ வந்துட்டு பாட்டை கொஞ்சம் நிறுத்திட்டாங்க கேஸ். பாட்டு கொஞ்சம் போட்டு நிறுத்திட்டாங்க. ஒரு லைட்டாக கட்டிகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகே, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே கேஸ், இது என்னென்னு தெரியல. ஸ்டாச் போடுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கேஸ், இதில் மீலே போட்டோன்னா நம்ம வந்துட்டு அடிக்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வரும். ஓகே, அப்படியே அவனை வந்துட்டு அடிக்கலாம். போடு அவனை போட்டு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, இந்தளவு ஒருத்தர் இருக்கான். கண்டிப்பாக நாய்ஸ் கேட்டு தான் ஆகும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. எப்பா ஃபஸ்ட்டு வீடியோப்பா, இல்லை டைம் இல்லை கைஸ் ரெக்கார்டு பண்ணுறதுக்கு வேறு. நான் வந்துட்டு 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஓகே கைஸ், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் போட்டு ஆகணுமே. ஒரு 8 மணிக்குள்ளே போட்டே ஆகணுமே அப்படிங்கிறதுனால தான் போடுறேன். அது மாதிரி நான் வந்து நைட்லாம் விளாடுவேன். ஓகே, யூசர் நேம் நான் வந்துட்டு கமெண்டில் கூட பின் பண்ணி வைக்கிறேன். கமெண்ட் கூட வச்சு போட்டு வைக்கிறேன். யூசர் நேம் பார்த்து அப்படியே எனக்கு ரிக்வஸ்ட் கொடுங்க, நான் வந்துட்டு அப்செட் பண்ணிப்பேன். நாளைக்கு லைவ் இருக்குது. ஆமாங்க, நாளைக்கு லைவ் இருக்குது. பிளாக் ஃப்ரூட் லைவு, லெவலப் பண்ணுற லைவு. ஓகேன்ட்டு இப்போ சார்ஜ் வேறு இல்லை கைஸ். கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கார்டு பண்ணிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சா தான் லெவலப் ஏற்ற முடியும். இன்றைக்கி போய்ட்டு நைட்டு கொஞ்சம் ஒரு நிறையா லெவல் ஏற்றிட்டு ஸ்பின் பண்ணி அப்படியே நாளைக்கு இருந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகே கேஸ், இதான் நம்மளோட இப்போதைக்கு டெய்லி ரொட்டைன் ஃபைலு. ஓகே கேஸ், ரொட்டைன் தான் நம்ம மட்டும் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் போட்டு தாக்கு. அப்பா, என்ன கேஸ் இவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க. கஷ்டமாக இருக்குது கேஸ் இவங்களை அடிக்கிறதுக்கு. ஆனால் பொறுமையான கொஞ்சமாக டேமேஜ் போயிட்டுருக்கு. நம்ம உட்காந்து அவங்கள போட்டு ஆட்டி லேக் வேறு கேஸ். என் ஃபோனே 4 GB RAM ஃபோனு. இதில் அப்புறம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இவ்வளோ தான் லேக், இப்படி தான் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேங்க. என்னால் முடியலை, கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் இதில் எத்தனை நம்பரை போட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக விழுவுன்னு நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். ஆமாங்க, நம்பர் போட்டால் கொஞ்சம் ஸ்பீடாக விழுவுது ஸ்டாச்சு. ஓகே, 9வது லெவலில் இருக்கும். இன்னும் ஒரு லெவல் எவ்வளோ நானுங்க 41 சார்ஜ் அதில் காட்டுது. ஏன்னா நான் அப்போ இங்கே ரெக்கார்டு பண்ணப்போ மணி 2 2 3 போல். ஐயோ, மேமோத்துங்க, பார்த்தீங்களா இல்லையா? மேமோத் ஓசிக்கில் போட்டாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்டு. ஓகே, இதெல்லாம் ஃப்ரூட்டு தான். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓரளவு பேசிக் தெரியும். வீடியோலாம் பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஓரளவு விளாடுவேன் முன்னாடி. ஓகே, அதாவது 10 லெவலோ 15 லெவலோ போய் வச்சுருந்தேன். ஓகே கேஸ், அதில் இந்த ஃப்ரூட்லாம் அப்படிங்கப்போ ஷார்ட்ஸில் வரும். அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறது. ஓகே, அப்படியே அடிக்க வேண்டியதான். இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப விளாடல. ஓகே கேஸ், அப்படியே போட்டு ஆட்ரா போட்டு அவ்வளோதான் கேஸ். லெவல் 10 ஆகிடுச்சு. இப்போ நம்மளால் அடுத்த ஐலாண்டு போக முடியும். அந்த மாதிரியே சொல்கிறேன். இதில் ஓப்பன் காம்பஸ்ன்னு போட்டு காம்பஸ் ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் அத்தனை மீட்டர் அவையில் இருக்குது. இருங்க நான் அப்படியே போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோடய சவுண்டு கொஞ்சம் கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். சவுண்டு நம்ம வந்தாச்சு கேஸ். அப்படியே வந்துட்டு அந்த இடத்துல மங்கி கிஸ்ட்டு. ஓகே, மங்கி எங்கடா இருக்கா? இந்த இருக்கான் கேஸ் மங்கி. ஓகே, இவன் வரையும் தான் கேஸ் நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு அடிச்சிருந்தேன். நான் வந்தப்போ இவன் வரையும் தான் அடிச்சிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே, அவனை அடிப்போம். ஓகே கேஸ், ஒருத்தரை கொண்டாச்சு. ஓகே, 5 பேரை கொள்ளணுமா இல்லை 6 பேரா? ஓகே, 6 பேர் கொள்ளணும். கொஞ்சம் வாய்ஸ் கிளியராக கேட்குன்னு நினைக்கிறேன். போடு போடா வெள்ள பாட்டு.
ஐயோ ஐயோ! பாட்டு பாட்டு சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். பாட்டு பாட்டுன்னு வாயில வந்துடுது கைஸ். ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயரு அவங்க கொஞ்சம் கற்றுக்கிட்டு வந்து இங்கே கொஞ்சம் அது வந்துட்டு வாயில் வந்துடுது. என்ன பண்ணாலும் வேறு சொல்லிடுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் சொல்லிடுறேன். அது சொன்னால் மட்டும் தவிர்த்துங்க கைஸ். பாட்டு கீட்டு நோபு அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். ஆனால் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்னால எப்போயாச்சும் ஒன் டைமாவது நம்ம சொல்லி தான் இருப்போம். ஓகே, அவனை போட்டு ஆட்டியாட்டு அடிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ணி லெவலப் ஏற்றி செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி கேம்லாம். ஓகே, அவ்வளோதான் இங்கே ஸ்பிஷ்டே முடியல அதுக்குள்ளே. ஓகே ஓகே, ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சா? சூப்பராக அடிக்க. சரி போடு போடு. மங்கி எல்லாம் ஒரு ஆளே இல்லை. டேய் குரங்கப்பலே, சாவுடா சாவுடா, செத்துப்போ. அட்டியே போடு அட்டியே போடு. ஓகே, லெவலில் அடிச்சிருவாங்க, மறுபடியும் போயிடும். என்ன கேஸ் இது? ஒரே அட்டம்ப்டில் ஃபிஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. ஓகே, நான் வந்துட்டு இதுவரையும் தான் எடுத்து வச்சுருந்தேன் எவ்வளோ நேரம். இதுக்கப்புறம் யார்? கொரிலா 15வது லெவல். ஓகே, லெவல் வந்தாச்சு. கொரிலா எங்கே இருக்கான்னு போய் பார்ப்போமா கேஸ். கொரிலா பயலுக. ஏய் மங்கியா இது? மங்கியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அடிச்சு பார்ப்போம். ஏறு தானே? ஏறல கேஸ், ஏறல. ஓகே, கொரிலா எங்கே இருப்பான்? பட் டேய் கொரிலா, தெரியாமல் மறுபடியும் வாயில் வருது அந்த வார்த்தை. தவிர்க்கணும். ஓகே, கொஞ்சம் போகலாம் அந்த சைடு. ஓகே, இந்த சைடு தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு போய் பார்ப்போம். இந்த இதுக்குள்ளே ஓகே, அந்தண்ட ஐலாண்டு. ஆமாங்க கேஸ், 2 முன்னாடியே விளாண்டுருக்கேன். அடிச்சிருக்கேன் அவனை, ஆனால் மறந்துருச்சு. ஆனால் அது வந்துட்டு ஒரு எப்போ விளாண்டது தெரியுமா கேஸ்? இந்த ட்ராகன்னு ஒரு ஃப்ரூட் வந்துட்டு அப்டேட்டடில் வந்துச்சு ப்ரோ. அப்பையும் விளாண்டேன் கேஸ். வந்துட்டு கேமே தரமான்ட்டு இருக்கோம். ஓகே, அப்படியே போட்டு பொழன்னு பொழந்துட்டு எல்லாரையும் போட்டு பொழக்க வேண்டியதான். அப்பையும் வந்துட்டு பொழன்னு பொழந்தேன். இப்பயும் பொழன்னு தான் பொழக்கிறேன். என்ன பண்ணுறது? அடிச்சு தானே ஆகணும். ஓகே, ஆட்டி. இங்கே வாடா டே பாட்டுக்குள்ள. இங்கே வாடா டே. இங்கே வா. போடு. தலையிலே போடு. புரியல, தலையிலே போடு. செத்துப்போ. போடா இல்லை, போடா. பாட்டு படை. கேஸ் வாயில டக்குன்னு வந்துடுது கேஸ். என்ன கேஸ் நான் பண்ணுறது? ஜெண்டா என் வாயில் இந்த வார்த்தை வரக்கூடாது கேஸ். பாட்டுன்னு சொல்லக்கூடாதுண்ணா. ஓகே, ஆட்டி. போடு. ஓகே, மறுபடியும் அவர் ஸ்பான் ஆகிட்டான் கொரிலா. அவனையும் போய்ட்டு அடிக்க வேண்டியதான். ஓகே, அட்ரா போட்டு தாக்கடா அவனை. ஓகே, ஆட்டி. அவ்வளோதான் கேஸ், முடிச்சு விட போகிறேன். இவன் ஒருத்தர் தான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு. ஓகே, இல்லை 8 பேர். அது இந்த இதில் கொஞ்சம் கண்ணு தெரிய மாட்டேது. அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கிறதுனால எத்தனைன்னு கரெக்டாக தெரிய மாட்டேது. ஓகே, அட்ரா. ஓகே கேஸ், நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு நான் இப்போ ஒரு பெரிய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதாவது நான் வந்துட்டு 10th, ஓகே 10th இல்லை 9th, எனக்கு 14 வயசு ஆகுது. 14-15 வயசில் உள்ளவங்க என்னால் பேச முடியும். ஓகே, சாட்டு ஏஜில் அக்கௌண்ட் ஆகிருக்கும். அதனால் உங்களால் அந்த வயசில் உள்ளவங்களால் மட்டும்தான் பேச முடியும். ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வயசும் 14. அதனால் நான் வந்துட்டு அடுத்த வருஷம் 10th படிக்கணும். இன்றைக்கி தேதி என்ன? 21 நைட்டு இந்த வீடியோ போட்டுருவேன். ஓகே, பாஸை அடிக்கிறேன். அப்படியே பாஸை அடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். ஓகே, பாட்டை மறுபடியும் போட்டாங்க. பாட்டு போட்டதுனால நாய்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. நாய்ஸை கேட்டே பாருங்க ப்ரோ. ஓகே, அப்படியே அவங்க நோட்டு அடிச்சுட்டான். கொரில்லாவும் அடித்து கொரில்லா கிங் அங்கே தான் இருக்கான். பார்த்துட்டு முன்னாடியே போய்ட்டு அவனை அடிக்கும் போது அப்படியே சொல்கிறேன் கைஸ். எனக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 9 நாளா 30ஆம் தேதி வரையும் தான் நினைக்கிறேன். இந்த மாதம் 30ஆம் தேதி வரையும் தான் நினைக்கிறேன். அந்த 30ஆம் தேதியோடு நான் வந்துட்டு வீடியோவை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோ நான் போட மாட்டேன். அதாவது அது 9 நாளில் நான் 1K அடிக்கணும். நான் ஆல்ரெடி 500 சப்ஸ்கிரைபர்கிட்ட இருக்கேன். எனக்கு 1K ஹெல்ப் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஸ்பீடாக லெவலப் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கைஸ். அப்புறம் நான் 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் கம்பேக் கொடுப்பேன் கைஸ். அதாவது இந்த மாதம் முடிச்சுட்டு அப்படின்னா 11 மாதம் கழிச்சு கம்பேக் கொடுப்பேன் கைஸ். உங்களுக்கு கம்பேக் வேணும் அப்படின்னா நான் ஒரு 1K அடிக்க வைங்க கைஸ். 1K அடிச்சிட்டேன் அப்படின்னா கம்பேக்கு கண்டிப்பாக இருக்கும். நான் ஆனால் 10th படிக்க போயிடுவேன். ஓகே கைஸ், 10த்லாம் கேம்லாம் விளாடக்கூடாது. நான் போய் எப்படியும் ஒரு பாஸ் ஆகிட்டோன்னா போதும். அதனால வீடியோ வராது கைஸ். அந்த டைமில் மட்டும் வீடியோ வராது. ஓகே, மற்றபடி வீடியோ நான் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிடுறேன். 12th 11thலாம் போட ஆரம்பிச்சிடுறேன். இந்த ஒரு 10th மட்டும் நான் வந்துட்டு வீடியோவே வராது. 1K அடிக்கிறாலும் பரவாயில்ல, நான் எப்படி கம்பேக் கொடுப்பேன் அதெல்லாம் வேறு விஷயம். அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, கொரில்லா கிங்கே போட்டு நம்ம அடிப்போம். அப்போதைக்கு டம் செத்து போ. ஐயோ கேஸ், இவன் என்ன போட்டு அடிக்கிறாங்க எப்படின்னே தெரில கேஸ். தம்மாட்டி அடிக்கிறான். ஓகே, நல்லா போட்டு கொல்ல வேண்டியதான். இப்படி இறங்கி போட்டு வாடா இது போட்டு மேலே ஏறியே அடிப்போம். அதான் கேஸ் சொல்லலான்னு வந்தேன். அதாவது இதை யாராச்சும் அப்செட் பண்ணிங்கன்னு தெரில. என்ன ப்ரோ நீ சொல்கிற அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு 9 நாளில்
நான் எத்தனாவது லெவல் தெரியுமா அடிக்க போகிறேன்? 700 லெவலு. அதாவது 700 லெவல் அடித்தா அந்த கேமில் ஏதோ வேல்டெல்லாம் இருக்காமே, நெக்ஸ்ட் வேர்ல்டு போக முடியும். ஓகே கைஸ், அதாவது ஒன் பீஸ் நான் வந்துட்டு பார்த்துருக்கேன் ஆல்ரெடி. நம்மளுக்கு ஒருத்தன் அழகாக லெவலை பற்றி கொடுத்துட்டான். ஓகே, நான் வந்துட்டு ஒன் பீஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு வந்துட்டு தெரியும் ஓரளவு. அது வந்துட்டு யோங்கோ அந்த மாதிரி. ஓகே கைஸ், அது வந்துட்டு நியூ வேர்ல்டுன்னு சொல்லுவான், அதுக்கு போவாங்க கைஸ் லூஃபி. நான் இது வரையும் இப்போ வந்துக்கிட்டு இருக்க வரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் லூஃபி இது ஒன் பீஸு. ஓகே கைஸ், இவன் தான் வந்துட்டு ஃப்ரூட்டு கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். வருவாங்க, ஒரு சாங்கை போடுவாங்க பின்னாடி. இப்போ நாய்ஸ் கைஸ், நாய்ஸ். ஓகே, 50 லெவல் வந்து நம்மளால் ஃப்ரூட்ஸ் ரோல் பண்ண முடியும் போல். ஒரு சாங்கை போடுவாங்க டான். அதில் நான் வச்சுருக்கேன்னு கேரக்டர் ஒருத்தர் வருவாங்க. இவனுக்கு அவங்க ஃப்ரூட்டை கொடுத்துட்டு ஹாப்பி அப்படின்னு போடுவாங்க. ஓகே, அவங்க வந்துட்டு ஹாப்பின்னு போடுவாங்க. அதான் வந்துட்டு ரீல்ஸ்லாம் வரும். நம்ம வந்துட்டு அப்படியே லெவலாக ஏற்ற வேண்டியதான். நம்மளுக்கும் அந்த மாதிரி எவனாச்சும் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தானே, என்னை அடித்து கொண்டான்ல, அவன் தருவான்னு பார்த்தா அவன் தரையே இல்லை. ஓகே கொரில்லா கிங் அகைன் அடிக்க வேண்டியதான். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்குதா என்ன? போர் அடிக்குன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்லாவா பண்ணுறாங்க. இந்த ஒரு வீடியோ தான் கொஞ்சம் லெவலாக கொஞ்சம் நியூவாக இருக்கும். எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சுதாங்க நான் விளையாடும் போது. ஆனால் கஷ்டமாக இருந்துச்சு. போர் அடிச்சிச்சுங்கிறத விட கஷ்டமாக இருந்துச்சு கேஸ் எனக்கு வந்துட்டு. எப்படியும் இந்த வீடியோ வரும் 6 மணி 6:30 மணிக்கு வந்துடும். ஓகே கேஸ், நான் ஏன்னா இப்போ ரெக்கார்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் 6 மணிக்கு. கரெக்டாக ஒரு 6:30க்கெலாம் நான் போட்டேன்னா யூடியூப்பில் அது கொஞ்சம் லோடாகி வர்றதுக்கு ஒரு 7 மணிக்குள்ளே கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். நீங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஒரு லைக் நீங்கள் போட்டிங்கன்னா தான் என்னால் மறுபடியும் வீடியோ போட முடியும். உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் இந்த கேமு. யாரெல்லாம் ஆல்ரெடி விளையாடுறீங்கன்னு வேறு சொல்லுங்கள். நிறையா தமிழ் கம்யூனிட்டியில் நிறையா பேர் விளையாடிட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு மைன்கிராஃப்ட் யூடியூபர், அவர் வந்துட்டு பெரிய யூடியூபர் தான் கேஸ். அவர் வந்துட்டு ரொம்ப பெரிய யூடியூபர். அவர் மைன்கிராஃப்ட் போடுவார். அதை பற்றி சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிங்க சார். அவர் வந்துட்டு எனக்கு நான் அவரோட பிக்கஸ்ட்டு ஃபேன் கேஸ். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அவரோட ஃபஸ்ட்டு எழுத்து கூட ஜியில் ஆரம்பிக்கும். ஜி இல்லை, ஜே. ஆனால் ஜி தான் அவரோட எழுத்து. ஆனால் ஒரு ப்ரானன்சியேஷன் பண்ணும்போது ஜிஇ ஜே அப்படின்னு படிக்கிறோம். ஓகே கேஸ், ஜோ கேஸ், ஜிஏ இல்லை, ஜேஇ ஜா. ஓகே எஸ், அதே நான் இன்னும் படிக்கலை. எங்கே போய்ட்டு 10th படிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். ஜேஇ ஜாங்கிறதே தெரில. ஓகே, அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு கிடச்ச ஃப்ரூட் என்னமோ கோஸ்ட்டு. ஓகே, முடிஞ்சால் கண்டுபிடிங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு நான் பின் பண்ணி வைப்பேங்க. பின் பண்ண தெரியாது, பின் பண்ணணும்னா என்னது கேட்குறாங்க. நான் வந்துட்டு அந்த ஹார்ட் போட்டு வைப்பேன். நீங்கள் வந்துட்டு நான் சொன்னவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா. அவரை பற்றி கொஞ்சம் க்ளூ தரேன், நீங்கள் வந்துட்டு கண்டுபிடிங்க. அவர் வந்துட்டு பர்மனன்ட் ட்ராகன், பர்மனன்ட் கிச்சனு எல்லாமே வச்சுருக்காரு. பர்மனண்ட்டு நிறையா வச்சுருக்காரு. அவர்கிட்ட வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவருக்கு நிறையா வாட்டி கிச்சனை கிடச்சிருக்கு. ட்ராகன் ஒரு கிடச்சதில்ல, ஆனால் ட்ரேட் பண்ணி எடுத்திருக்காரு. அவர் வந்துட்டு வேறு என்ன சொல்கிறது, அவருக்கு வந்துட்டு பர்மனண்ட் கிச்சனை அவரோட சப்ஸ்கிரைபர் கிஃப்ட் பண்ணியிருந்தார். மீதி எல்லாம் அவர் ட்ரேட் பண்ணி எடுத்தார். ஃப்ரூட் நோட்டிஃபையர் மட்டும் அவர் வந்துட்டு ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கினார். யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, நான் ஆல்மோஸ்ட் கொல்ல போகிறோம், போட்டு அடிக்க வேண்டியதான் அவனை. ஆனால் சாவே மாட்டுறாங்க சிவன். அடுத்த இடம் போகிறதுக்கு 30வது லெவல்னு நினைக்கிறேன். ஆமாம், 30வது லெவல் தான். அவன் என்ன அடி போட்டு அடிக்கிறது சொல்லுங்கள். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவரை அப்படியே கமாண்டில் போட்டு போங்க. கொஞ்சம் திக்குவாய் தான், ஆனால் கொஞ்சம் பிடிக்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா லீவ் ஆகிக்கோங்க. யூடியூப்பில் இருந்து பார்க்காதீங்க வீடியோவா. பிடிச்சவங்க மட்டும் பாருங்கள். என்ஜாயாக இருக்குது ப்ரோ, ஜாலியாக இருக்குது, உங்கள் வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் ஃபன்னாக தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க மட்டும் பாருங்கள். மற்றபடி இது தேவையில்லாமல் பேட் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வரும், அதுதான் ஆகும். ஓகே, அது அவங்களாம் பார்க்க தேவையில்ல. ஓகே, ஸ்டார்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அடிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வீடியோ போட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணேன், அப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ரெக்கார்ட் பண்ணும்போது செம்மையாக வருது கேஸ். என்னோடய ஸ்பீச்செல்லாம் சும்மா அப்படி எப்படின்னு பேசுகிறேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சது அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற முடியல, அப்போ மட்டும் திக்குன்னு திக்குது. அது யானே தெரில கேஸ். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ஸ்பின் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஃப்ரூட்டு தராங்க என்னன்னு பார்ப்போமா. இந்த இவன் தான் பெரிய ப்ரோ பிளேயர் போல், கீழே போடுறாங்க எல்லாம். ஓகே, நம்மளாம் வந்துட்டானா ஃப்ரூட் எடுத்துக்கலாங்க. இவங்கள மாதிரி கெஞ்சலாம் மாட்டேனா. அவங்களாம் ஃப்ரூட்டு கொடுத்தாங்கன்னா கொடுப்பேன், இல்லை அப்படின்னா நான் எனக்கு வந்து தேவையே இல்லைன்ட்டு போயிடுறேன். இந்த ஃப்ரெண்ட் கெஞ்சிலாம் எடுக்க மாட்டேன் நான் அவன்கிட்ட.
ஓகே. ஓ சரி கேஷ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போமா? நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேன், நவலத்திட்டு சந்திக்கிறேன் கேஷ். ஓகே, இதனோட உங்களை விடைபெறுவது நான் உங்கள் மூன் கேமிங் டிஎம். பாய் கைஸ். ஓகே வெயிட் பண்ணுங்க guys. டைம் வரல. ஓகே பாய் கைஸ், பாய் பாய் பாய்.